வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 கட்டத்துல முதல் கட்டம் மட்டும் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் ஓரிரு நாட்கள்ல வந்து 2ஆம் கட்டம், மிச்சம் ஒரு 5, 6 மொத்தம் 7 கட்ட தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 40 தொகுதிகள், அதாவது 39, பாண்டிச்சேரியை சேர்த்து 40, 102 தொகுதிகள் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல வந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, இப்ப எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி, இவங்களுக்கு ஒரு சாதக பாதகங்கள், அது போக வந்து இப்ப சமீபத்துல பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா சில சர்ச்சையான கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பிரதமர்ன்றதை மறந்துட்டு, காங்கிரஸோட தலைவர் என்ன சொன்னாரு, முழுக்க முழுக்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அவர் பிரதமரா இருக்காரு, அவர் வந்து மக்களுக்கான பிரதமர் கிடையாது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பல்வேறு சர்ச்சையான கருத்துக்கள் நடந்து வர வேலையில பொதுமக்களின் சார்பா, அதாவது திரு ஐயா கமலக்கண்ணன் அவர்கள் வந்து நம்ம அரங்கத்துக்கு வந்து பொதுமக்களுக்கு ஏதோ சேவை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் முடிஞ்சதை. அது போக வந்து நல்ல அரசியல் விமர்சகர், நல்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேப்பர் பார்ப்பாரு, டிவி சேனல் எல்லா செய்தியும் பார்ப்பாரு, இங்கிலீஷ் சேனலு, இங்கிலீஷ் பேப்பரு, இது போக வந்து சோசியல் மீடியால சமூக வலைதளங்கள் அத்தனை இதையும் பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல அரசியல், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்காரு. அதனால வந்து உருவத்தை பார்த்து எடை போட்டுறாங்கன்னா அவர் நல்ல விஷயம் தெரிஞ்சவர், மக்களோட கருத்தை அவர் வந்திருக்காரு. நம்மளோட உண்மை டிவி சார்பா அவர்கிட்ட நேர்காணல் நீங்க எடுக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உண்மை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு, 102 தொகுதிகளுக்கு இப்ப முடிஞ்சிருக்கு. இப்ப இன்னும் ஓரிரு நாட்கள்ல கேரளா இந்த மாதிரி பகுதிகளில் வந்து எலெக்ஷன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான, அதாவது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதிகள். அந்த பகுதிகளில் போய் இப்போ பிரதமர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களை வந்து குத்தி காட்டும் விதமா என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து குழந்தைகள் நிறைய பெற்றுக்கிடுவாங்க, அவங்க வந்தாங்கன்னா நம்ம நிறைய இந்துக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, அவங்க வந்து நிறைய நம்மளோட சொத்து, அரசாங்கத்தோட சொத்து ஏதாவது பிடிங்கிடுவாங்க, இது வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு, இது வந்து நான் சொல்லல, இது சொன்னது வந்து நம்ம முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ்காரர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்ட்டி அடிச்சு போயிட்டாரு. அப்ப இத பத்தி வந்து எதிர்கட்சிகள் இப்ப பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காங்க, சமூக வலைதளங்கள்ல இதான் பிரச்சனை. அதே இது வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல போய் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க வந்து முழுக்க முழுக்க சிறுபான்மைக்கு பாதுகாவலர், நான் அதை செஞ்சு தரோம், இதை செஞ்சு தரோம், இந்த மாதிரி வந்து கட்சிக்கு வந்து பயணங்களுக்கு பெண்களும் போகணும், அவங்களுக்கு அதிக மானியம் கொடுத்தது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் டபுள் கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி எதிர்கட்சியில் உள்ள தலைவர்கள் உட்பட சாதாரண ஒரு லெட்டர்பேட் கட்சிகள் கூட உட்காந்து குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? மக்களோட கருத்து என்ன? உங்க கருத்தை கேட்கலாம், மக்களோட கருத்தை சொல்லுவேன். மக்களுடைய கருத்து என்னன்னு கேக்குறீங்க, நல்ல கேள்விகள் தான். இப்ப வந்து என்னன்னா, பிரதமர் வந்து இப்ப வந்து நீங்க தான் சொல்றீங்க அது சர்ச்சைக்குரிய கருத்துன்னு. ஆனா அது சர்ச்சைக்குரிய கருத்தா ஆக்குனது யாருன்னா, காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குல்ல, இப்ப 2024 நடக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய அறிக்கையிலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ரீதியான கணக்கெடுப்புகள் பூரா நடத்தப்பட்டு சமமாக பிரித்து வழங்கப்படுங்கிற மாதிரி அந்த தேர்தல் அறிக்கையில ஒரு வரி சொல்லப்பட்டிருக்கு. அதை மேற்கோள் காட்டித்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, மன்மோகன் சிங் வந்து முன்னாடி பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்கிறார்னா, தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்கள் அதெல்லாம் சொல்லிட்டு முஸ்லிம்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தையை சொல்றாரு, நாட்டினுடைய செல்வ வளத்தை வந்து பங்கிடுவதில் முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஏற்கனவே மன்மோகன் சிங் பேசியிருக்கிறார். அவருடைய அந்த பேச்சையும் தற்போதைய 2024 தேர்தலுக்கான இந்த தேர்தல் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையும் பார்க்கும்போது, மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் கணக்கெடுத்து, நம்ம ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு கூட சொல்லியிருக்காரு, கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்ச இதெல்லாம் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் கணக்கெடுத்து நாங்க சமமா பிரித்து கொடுப்போம்னா அப்ப என்ன, அதைத்தான் அவர் மன்மோகன் சிங் அவங்களுக்கு முன்னுரிமை சமமாக பிரித்து கொடுக்க ஆட்சேபனை கிடையாது. ஆனா முன்னுரிமை வழங்கப்படும்னா என்ன முன்னுரிமை, நாங்க எல்லாத்துக்கும் பொதுவா நாங்க நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் பொதுவா வந்து செய்யணும் அப்படின்னு பொதுவா மக்கள் நினைக்கிறாங்க. முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கறத வந்து நம்ம எந்த அடிப்படையில ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மட்டும் இல்லாம அவர் என்ன அடுத்தபடியா என்ன சொல்றாரு, ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஊடுருவல்காரர்களை தான் அவர் சொல்றாரு. இங்க ஏற்கனவே இங்க காலங்காலமாக நம்ம இங்க வசிக்கிறவங்க
நம்மளோட இருக்க சகோதரர்களா இருக்கிறவங்களுக்கும் இது சம்பந்தம் இல்லை. ஊடுருவல்காரன்னா எத்தனையோ பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவி வந்திருக்கிறாங்க, பங்களாதேஷ் நம்ம நாட்டுல இருந்து இது பண்ணி அவங்க மத ரீதியாக நாட்டை பிளவுபடுத்திட்டாங்க. மத ரீதியா நாங்க இந்தந்த பகுதியில இல்லைன்னா மத ரீதியாக ஓட்டெடுப்பு வைக்கும் போது மத ரீதியா நாங்க பெரும்பான்மையா இருக்கிற பகுதியை தனியா பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு போன பிறகு மறுபடியும் இந்திய இப்ப நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டு எல்லாம் இது பண்ணி நம்ம நாட்டை வளப்படுத்தி கொண்டு வர்றாங்க. அந்த இதுல மறுபடியும் அங்கிருந்து ஊடுருவி உள்ள வர்றாங்க, நம்ம நாட்டினுடைய இதை அனுபவிக்கிறதுக்காக உள்ள வர்றாங்க. அந்த மாதிரியான ஊடுருவல்காரர்கள்ங்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்த. அந்த மாதிரி ஊடுருவை மறுபடியும் நம்ம நாட்டினுடைய வளத்தை அனுபவிக்க பாக்குறாங்கிறதுக்காக தான் ஊடுருவல்காரங்களுக்கு நம்ம இது கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றாரு. அவர் எல்லா பிள்ளைகள் அதிகமா பெறவங்களை தானே குறிக்கிறது. இந்த மதத்துக்காரவங்க பிள்ளைகள் அதிகமா பெத்துக்கிறாங்கன்னு அவர் யாரையும் சொல்ற. பிள்ளைகள் அதிகமா யார் பெற்றாலும் நாட்டினுடைய நம்ம கஷ்டப்பட்டு ஒரு கட்டுப்பாட்டுல கொண்டு நம்ம வளங்களை பெருக்கி எல்லாருக்கும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ல. அது சிலர் அதிகமா இது பண்ணி அந்த அவங்க கஷ்டப்பட்டு மற்றவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இது பண்ணும்போது அந்த அதிகமா பிள்ளைகளை பெற்று ஜனத்தொகையை பெருக்கி அதன் மூலமா இது பண்ணும்போது மற்றவங்க கஷ்டப்பட்டு சேர்த்திருக்க அந்த வளம் எல்லாம் அவங்களுக்கும் சேர்ந்து போகுதில்ல. அதைத்தான் குறிப்பிட்டிருக்காரு. யாரும் அவர் எந்த மத ரீதியாக அவர் குறிப்பிட்ட மாதிரி வராது. அவர் மத ரீதியாக ஊடுருவல்காரர்கள் தான் சொல்றாரே தவிர ஒரு மதத்தை குறிப்பிட்டு அவர் சொல்ற மாதிரி வரவே வராது. இதுதான். அதாவது எஸ்டி மற்றும் பழங்குடியினர், டிஎன்டி இந்த மாதிரி ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய பிரிவுகள், உட்பிரிவுகள், நிறைய பிரிவுகள் இருக்கு. இதுல சிறுபான்மைக்கு ஏற்கனவே ரொம்ப புள்ளி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏற்கனவே இது வரைக்கும் இருந்த அரசுகள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சலுகையை பூரா புடிங்கிட்டாங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன சலுகை, அதாவது ஒண்ணுமே இல்லாத இடத்துல அவங்க புடிங்கிடுவாங்கன்ற ஒரு மாயையா ஒரு பயமுடுத்தி அதே வார்த்தைய ஊடுருவல்காரர்கள் வந்துருவாங்க. ஊடுருவல்காரர்களை தடுக்கிற இடத்துல ராணுவம் மட்டும் இருக்கு, வெளியுறவு கொள்கை இருக்கு. உலகத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நீங்க, அதாவது பிரதமர் அவர்கள் உலக நாடுகள்லாம் ஆலோசனை சொல்றாரு. அந்த நாடு இங்க இருக்கணும், தென்கொரியாவுக்கு ஐடியா சொல்றாரு, வடகொரியாவை சில சமாதானப்படுத்துறாரு. கிட்டத்தட்ட சைனாவை நாங்க முறியடிச்சிட்டோம்னு சொல்லக்கூடிய பாரத பிரதமர் ஏன் இந்த விஷயங்கள்ல போய் ஒரு ராஜஸ்தான் ஒரு விஷயத்த சரி அப்படியே அது பண்ணிட்டாலும் அப்புறம் ஏன் போய் ஊபியில போய் இதே மக்களுக்காக நாங்க தான் இருக்கோம், எல்லா கட்சியை விட பாரதிய ஜனதா கட்சி தான் அதிக சேவை பண்ணுது. அப்ப தைரியமா சொல்லியிருக்கணுமே. நீங்க என்ன சொல்லியிருக்கணும், எப்பா நீங்க இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கு சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடங்கப்பா, பிள்ளைகள் அதிகமா பெற்றுக்கிற கூடாது, நீங்க மத ரீதியா யாரும் உள்ள வந்தா நாங்க விட மாட்டோம் அப்படின்ட்டு தைரியமா அதை பேச இது இல்லாம இப்படியே மெதுவா அப்படியே பேசிட்டு நான் அந்த இடத்துல சொல்றப்ப அவர் மன்மோகன் சிங் சொல்லிட்டாருன்னு சொல்லிடுறது. இங்க நாங்க இந்த சலுகைகள்லாம் நாங்க தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சலுகைகளை சொல்றது. அப்ப இரட்டை வேடம்ன்ற மக்கள் பேசலையா, எதிர்கட்சியில அதான சொல்றாங்க. அது அப்படியெல்லாம் இரட்டை வேடம்ங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அவர் நடந்ததான் சொல்லியிருக்கிறார். மன்மோகன் சிங் அவர் பிரதமரா இருக்கும் போது அவர் சொன்னார், மன்மோகன் சிங் இந்த மாதிரி அவர்களுக்கு முன்னுரிமை குறுக்க பேசுறேன்னு நினைச்சுக்கிறவனா. மன்மோகன் சிங் எந்த இடத்துல சொன்னாரு, அவர் எந்த இதுல சொன்னார்? இவர் தேர்தல் பிரச்சாரத்தை வியூகமால வழிய வைக்கிறீங்க நீங்க. தேர்தல் பிரச்சாரம்ங்கிறது அவர் பேசினது ராஜஸ்தான்ல பன்ஸ்வாரா தொகுதியில தேர்தல் பிரச்சாரத்தப்ப பேசினாரு. அவர் பேசிய அந்த ஒரு வார்த்தைகளே எதிர்கட்சிகள் ஆட்டங்கண்டு போயிட்டாங்க. ஆட்டங்கண்டு அவர் அப்படியே சிறுபான்மை முஸ்லிம்களுக்காக எதிராக பேசிட்டாருன்னு சொன்னதுனாலதான் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர் பேசுறாரு. முஸ்லிம்கள் அதிக குழந்தைகள் பெற்றுக்கிறவங்க பேசின வார்த்தையும் முஸ்லிம்களுக்கு கோர்த்து பேசுறாங்க. ஊடுருவல்காரர்கள்னு சொல்லி பேசும்போது அதையும் அவங்களோட கோர்த்து பேசுறாங்க. அதனாலதான் அவர் நான் அந்த ரீதியாக நாங்க பேசல அப்படின்னு அவரு சொல்ல வர்றாரு. இப்ப தமிழ் அகதிகள் இருக்காங்க. தமிழ் அகதிகள்லாம் இப்ப இலங்கையிலயும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அங்க இருந்து இப்ப நம்மகிட்ட இங்க தஞ்சம் அடைகிறாங்க. அப்ப அதை மட்டும் என் இன மக்கள்னு நீங்க ஏத்துக்கிறணும்னு சொல்லக்கூடிய தமிழகத்துல உள்ள மக்கள் இதை மட்டும் ஊடுருவக்காரர்கள் எப்படி நீங்க சொல்றீங்க? தமிழகத்துல இருக்க பாரதிய ஜனதா கட்சி மற்ற நீங்க இந்துத்துவ ஆதரவாளர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள், அதாவது பொதுவா நம்ம பாஷையில சொன்னோம்னா சங்கி கூட்டங்கள். இந்த சங்கி கூட்டங்கள் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்ப நீங்க சொல்றீங்கன்னா உங்க தமிழக பகுதி மக்கள் இலங்கையில இருந்து வந்தா மட்டும் அவங்கள தொப்புள் உறவுன்றீங்க. இப்ப இதே மாதிரி அதுவும் ஒரு இந்தியால இருந்து பிரிஞ்சு போன பகுதி தானே. இலங்கை எப்படி இந்தியால இருந்து பிரிஞ்சு போன தமிழ் கொடி உறவுகள்ன்றீங்களோ அதே மாதிரி வங்காளதேசம் இந்தியால இருந்து போன பகுதி தான்.
இதே மாதிரி பக்கத்துல இருக்க மியான்மர் இந்தியாவில இருந்து போன பகுதி தான், பாகிஸ்தான் இந்தியாவில இருந்து போன பகுதிகள் தான். அங்க வாழ்க்கையோட தரம் இல்லாம அவங்க உள்ள எப்படி இப்ப தமிழ் மக்கள் எப்படி அங்க வாழ்ற சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி உள்ள புகுந்து வராங்களோ, அதே மாதிரிதான் அங்க உள்ள மக்களும் புகுந்து வராங்க. அப்ப இந்துக்களுக்கு ஒண்ணு, கிறிஸ்தவர்களுக்கு ஒண்ணு, முஸ்லீமுக்கு ஒண்ணா? அப்ப இது நீங்க சொல்றத பார்த்தா கிட்டத்தட்ட வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சொல்லுங்க, மக்களோட கருத்துன்னு ஒண்ணு சொல்லுவீங்க, அதையும் நான் கேட்டுதான். சொல்லுங்க. இதுல இலங்கையில வந்து தமிழர்களை மீண்டும் மறுகுடியமற்றதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்கு. அதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் செய்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க இலங்கையில தமிழர்களுடைய பிரதிநிதித்துவம் அங்க குறைஞ்சிடக்கூடாது, எல்லா விதமான இதும் இருக்கணுங்கிறதுக்காக தான் அங்க தமிழ் மாகாணம் இருக்கு. அங்க ஆட்சியாளர்களா இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அதை வந்து குறையக்கூடாது, அவங்க மீண்டும் அங்க மறுகுடியமர்த்தம் செய்யப்படணுங்கிறதுக்காகத்தான் அந்த தமிழர்களை சேர்க்காம இருக்கிறாங்களே தவிர, மற்றபடி தமிழர்களுக்கான வெறுப்போ அதெல்லாம் வந்து இட்டு கட்டிய ஒரு அண்ட புழுகான ஒரு வார்த்தைகள். தமிழர்களுக்கு மீது வெறுப்பு, அதனாலதான் தமிழர்கள் மேல சேர்க்கல அப்படிங்கறதெல்லாம் வந்து கிடையாது. இது வந்து நல்லா எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கும் தெரியும். அங்க வந்து மீண்டும் இந்த தமிழர்கள் மறுகுடியமர்த்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதனாலதான் அவங்க தமிழர்கள் இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய, அதாவது தமிழகத்துல வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வந்து இலங்கையில இருக்கக்கூடிய மக்களை வந்து மொழி சிறுபான்மை, மொழி ரீதியா வந்து சிங்களத்துக்கும் தமிழுக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அங்க வந்து சீனா வந்து அவங்க பங்குக்கு அவங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க, அவங்களும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து வர்ற தமிழ் மக்கள் வந்து இங்க வந்தா பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இதனால நம்மளுக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறதாவும் சொல்றாங்க. இது போக வந்து பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அங்க இருக்க முஸ்லிம்கள் வாழ்வாதாரம், இஸ்லாமியர் எதுக்கு இங்க வர்றாங்க? அவங்களுக்கு அங்க வாழ்வாதாரம் இல்லை, அங்க வாழக்கூடிய சூழ்நிலை இல்ல. இதே இலங்கையில இருந்து வர்ற மாதிரிதான் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸும் இங்க வர்றாங்க. அதே மாதிரி வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து பலுச்சிஸ்தான் இந்த மாதிரி மாகாணங்கள்ல வந்து இருக்கக்கூடியவங்களும் வேற வழி இல்லாம இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. ஆனா நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இஸ்லாமியர்கள் இங்க வந்தா நம்மளுக்கு ஓட்டு விழுகாது, இங்க இலங்கையில இருக்க தமிழர்கள் வந்தா நம்மளுக்கு ஓட்டு விழுகாது. ஆனா வெளி மாநில பாகிஸ்தான்ல இருந்து வர்ற இந்துக்கள், வேற அந்த இதர பகுதியில இருந்து வரக்கூடிய பார்சி இந்த மாதிரி வந்து புத்த இந்த மாதிரி மதங்களை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு என்னைக்கு ஓட்டு போடுவாங்க, நம்மளுக்கு வந்து கட்சிக்கு நல்ல பலமா இருக்கும்னு சொல்றதுனாலதான் உங்களோட சட்டம் வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு சாதகமா இருக்குன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ரெண்டாவது வந்து நீங்க வந்து இந்த மத்த பூர்வ குடிய போய் தமிழ் குடிகளை நீங்க அங்க போய் குடியமர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா, இதே மாதிரியே பங்களாதேஷுக்குள்ளயும் மியான்மருக்குள்ளயும் உங்களோட வெளியுறவு கொள்கையை அமைச்சு இங்க இருக்க முஸ்லீம்ஸையும் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸையும் இவங்களையும் கொண்டு போய் அங்க போய் குடியமர்த்திருக்கு அங்க நாட்டு அரசோட பேச வேண்டியதானே? இதை வந்து தமிழர்களை விட கொடுமையை அனுபவிக்க போறாங்க. ஒரு அரசாங்கமே ஒரு மக்களை வந்து சுட்டுச்சு, உலகம் பூரா பார்த்துச்சு, ஐநா சபையே கேள்வி கேட்க முடியல. இங்கிலாந்து வந்துச்சு, இங்கிலாந்தோட ராணி வந்தாங்க, இங்கிலாந்தோட பிரதமர் வந்தாங்க, அனைத்தும் வந்து பார்த்து கண்ணீர் விட்டு தான் போனாங்களே தவிர வேற எதுவுமே பண்ண முடியல. இப்போ உலக நாடவே சர்வ வல்லமைப்படுத்த உலகத்தின் குருவாய் ஆக்கிருவோம்னு சொல்லக்கூடிய இந்த பிரதமர் பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கையை சரி பண்ணுவேன்னு கூட வைங்க. அதே மாதிரி மியான்மருக்கு போக வேண்டியதானே, போய் இங்க இருக்க ஏப்பா ரோஹிங்கா முஸ்லிம்ங்கிறப்ப ஏப்பா வழி இல்லாம இந்தியாவுக்குள்ள புகுந்து வரீங்க, போய் அங்க வாங்கப்பா, நீங்களும் மட்டும் குடியமைத்து நல்லா வழியா சாப்பிட்டு இருங்கப்பா, பங்களாதேஷ்குள்ள உள்ள போங்க, பக்கத்துல நட்பு நாடு தானே, உள்ள போங்க, உள்ள போயிட்டு இதுக்குள்ள இருக்கவெல்லாம் ஏட்டா இது வரீங்க, இந்த உனக்கு ஒரு 10 வீடை கட்டி விடுவான், நீ வீடை கட்டு, இலங்கைக்கு மட்டும் வீடை கட்டி விடுவீங்களா, பங்களாதேஷ் முஸ்லிமுக்கு வீடு கட்டி தர மாட்டீங்களா? அப்ப வந்து உங்களோட ஓட்டு வங்கி அரசியல் தான் நீங்க பண்றீங்களே தவிர மக்களுக்கானது மாதிரி இல்லைன்னு சொல்லி நாங்க சொல்லல, எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இதுல ஓட்டு வங்கி அரசியல் இதெல்லாம் எந்த விதமானது கிடையாது. இலங்கையில இது பண்ணோம்னா, இலங்கையில வந்து நம்மளுடைய பங்களாதேஷ் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இருக்கிறாங்கன்னா, இப்ப அவங்க இந்தியாவினுடைய நல்லா இருக்கு, இந்தியா வளம் பொருந்திய நாடா இருக்குன்னு உள்ள நுழையிறாங்க அப்படின்னா அது எப்படி அதை அனுமதிக்க முடியும்? அவங்க வேணா அந்த அரசாங்கத்தை எடுத்து போராட வேணா செய்யலாம். இந்தியாவில நல்லா எல்லாமே இருக்கு, இங்க எங்களுக்கு எதுவுமே இல்ல, நாங்க இந்தியாவோடய போறோம்னு நீங்க இந்தியாவோட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி போராடலாமே தவிர, இப்ப நம்ம கஷ்டப்பட்டு நம்ம எல்லா விதமான இதையும் செஞ்சு வச்சிருப்போம், எல்லா வளம்பும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பண்ணி வச்சிருப்போம், அப்ப வந்து இந்தியாவை ஒண்ணு சேர்ந்து நம்ம வாழணும், அப்பதான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம், அங்க பிரிவினைவாதிகள் இருக்காங்கல்ல, நம்ம நாட்டுல இருந்து பிரிஞ்சு போய் ஒரு தனிப்பட்ட இதா உருவாக்கி வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய நிர்வாக சீர்கேட்டினாலதானே இப்ப அவங்க அந்த பகுதி மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஊடுருவ வர்றதுக்கு பதில் அரசாங்கத்தை எதிர்த்து போராடணும், எதிர்த்து போராடி நம்ம இந்தியாவோடய மீண்டும் இணையணும், இணைஞ்சோம்னா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டங்களை தான் அவங்க முன்னெடுக்கணுமே தவிர
ஊடுருவி வந்து இந்த நாட்டினுடைய வளத்தை பங்கு போடணும், எடுக்கணும் அப்படிங்கறத வந்து எப்படி ஏத்துக்கிற முடியும்? அப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மக்கள வந்து போராடி துப்பாக்கி எடுத்து சுடணும்ன்றீங்க. ஏற்கனவே ஒரு இலங்கை மக்கள வந்து ரணகளம் ஆக்கி, அங்க உள்ள தமிழர்ட்ட பூரா துப்பாக்கி எடுத்து குடுத்து உசுப்பேத்தி விட்டு, இப்ப அந்த மக்கள பூரா கொண்டு ஒண்ணுமில்லாம ஆக்கியாச்சு. இப்ப வந்து பாகிஸ்தான் இந்த பக்கத்துல இருக்க எப்படி சின்ன சின்ன நாடுகள் இருக்குன்னா, அந்த நாடுகளையும் போட்டு தள்ளினா, இந்தியா வந்து ஒரு சர்வ வல்லமை பொருந்திய நாடு மாரி காமிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால வந்து பாஜக இருக்குதா அப்படின்னு எதிர்க்கட்சி நினைக்கிறாங்க. இது இப்ப நீங்க பேசுறதுல எந்த விதமான அர்த்தம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஏற்கனவே துப்பாக்கியை எடுத்து அந்த நாட்டு வந்து நல்ல ஒரு பேச்சு முழுக்க முழுக்க பாஜகவை ஒரு அந்த இந்திய அரசாங்கத்தை ஒரு வன்மத்தோட இது பண்ணி ஒரு சிறுமைப்படுத்தணுங்கிற மாதிரியே கேட்கிற மாதிரியே இருக்கு. இது வந்து சரியான இதாவே தெரியல. இது சரியான ஒரு விவாதத்துக்கான ஒரு வார்த்தையாவும் தெரியல. எந்த அடிப்படை ஆதாரத்தை வச்சு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கிறதுக்கு என்ன அதெல்லாம் இல்ல. அதாவது 2009ல முழுமையான ஒரு வன்மம் தெரியுது பாஜக அரசின் மீது. ஒரு முழுமையான வன்மம் உங்களுடைய கேள்வியிலையும் உங்களுடைய இது நல்லா தெரியும். யாரும் எங்களுக்கு யாரும் காங்கிரஸ்காரங்க அப்படிலாம் யாரும் காசலாம். அப்ப எங்களோட நிலவரம் என்னன்னா, மக்கள்கிட்ட போய் உண்மையான கருத்துக்களை போய் சொல்லணும். நீங்க என்ன சொன்னீங்க, மக்கள் வந்து போராடணும் எதுக்கணும்னா, இந்த நாட்டின் வளம் பொருந்திய நாடா இருக்கு, அனுபவிக்க வரணுங்கிறது வந்து எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் ஒரு நாடு பிரிவினை ஆயிடுச்சு. அதுக்கான ஒரு சட்ட திட்டங்கள் வரைமுறை வகுத்தாச்சு. இதுதான் எல்லைன்னு கோடு போட்டாச்சு. அப்ப மீண்டும் வந்து இந்த இதுக்குள்ள ஊடுருவி வந்து இந்த நாட்டினுடைய வளத்தை அனுபவிக்கணுங்கிறது வந்து எந்த வகையில ஒண்ணு நீங்க அந்த எங்களுக்கு சரியான வளம் ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னு நீங்க அரசாங்கத்தை கேளுங்க. மீண்டும் இந்தியாவோட இணைஞ்சு ஒன்னா போகும் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அதுல வந்து இது பண்ணு, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதத்தான் நம்ம இலங்கை தமிழ் சொல்லணும்ல. நீங்க அந்த நாட்டுல போய் கேளுங்கப்பா, இப்ப யாரும் ஊடுருவாதீங்கப்பா, நீங்க அந்த நாட்டுல இருந்து போராடுங்க. ஏற்கனவே போராடிதான் ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க. அவங்க ஏதோ இருக்காது, ஏதோ மிச்சம் மீதி இருக்கு. உலக நாடோட பார்வையில ஏதோ தப்பிச்சிருக்காங்க. அது வந்து முழுக்க முழுக்க ஏற்கனவே இருந்த மன்மோகன் சிங்கும் அதுல இருந்த அதாவது என்ன கவர்மெண்ட் தான் எல்லாம் சுட்டு கூட்டதான் இப்ப இங்க இருக்க தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை கட்சிகளும் சொல்றாங்க. ஆனால் இப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப இலங்கையில இருந்து வரக்கூடிய தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த நாட்டுல இருந்து எப்படி தப்பிச்சு வந்து தன்னோட உயிரை பாதுகாத்துக்கணும், ஏதோ அவங்க இந்த பகுதி மக்கள்கிட்ட ஏதோ ஒரு கஞ்சியை குடிச்சாது வாழணும்னு எப்படி வர்றாங்களோ, இதே மாதிரி தானே அந்த பகுதியில் உள்ள மக்கள் வருவாங்க. அவங்க மக்கள் தானே. அப்ப இவன் வந்து ஒரு இன சிறுபான்மை, அதாவது மொழி சிறுபான்மை. அவன் வந்து ஒரு இஸ்லாமிய, அவன் வந்து அப்படி ஒரு சிறுபான்மை. ஆனா இந்துக்கள் மட்டும் வந்தா அந்த இந்துக்களையும், பாகிஸ்தான்ல இருக்க இந்துக்களையும் நீங்க போராடு, நீங்க அந்த நாட்டுல இருங்க. அவங்க வந்து இந்த இந்திய இதை வளர்த்தது வந்து சுரண்ட மாட்டாங்களா? அங்கெல்லாம் புத்த மதத்தை சேர்ந்தவங்க வருவாங்கடா. புத்த மதத்துல ஆளே இல்ல. ஆனா நீங்க முழுக்க முழுக்க இந்துக்களுக்காக தான் இந்த சட்டம் போட்டிருக்கீங்க. ஆனா அவங்க வந்து இந்த வளத்தை சுரண்ட மாட்டாங்களா? ஆனா வந்து ஒரு அன்றாடம் சாப்பாடு பானிபூரி விற்கிறதுக்கு திருப்பூர்ல பனியன் கம்பெனில வேலை பார்க்கறது வரக்கூடிய முஸ்லிம்கள் வந்து இந்த நாட்டோட வளத்தை சுரண்டாங்களாம். ஓசியாவை காசு கொடுக்க போறீங்க, வேலை பார்த்தா சம்பளம். இலங்கைக்கும் பாகிஸ்தான் பங்களாதேஷையும் ஒப்பிடுவது சரியான ஒரு அளவுகோலா இருக்காது. இலங்கையினுடைய சூழ்நிலை வேற. இலங்கை வந்து இன்னமும் அங்க வந்து தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் இருக்கு. அங்க தமிழ் மாகாணம் இருக்கு, எல்லா முதலமைச்சர் இருக்காங்க, அங்க எல்லாமே இருக்கு. சில ஒப்பந்தம் நமக்கும் இலங்கைக்கும் ஒரு ஒப்பந்தங்களும் இருக்கு. அந்த நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா விதமான வலியுறுத்தல்களும் இந்த இப்ப தற்போதைய பாஜக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல வந்து அந்த மாதிரி ஒரு மிகவும் சிறுபான்மையாக ஆக்கப்பட்ட அங்க உள்ள மற்ற எல்லா விதமான மக்களும், இந்துக்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் மிகவும் மிகவும் சிறுபான்மையை ஆக்கப்பட்டு அவங்க மிகவும் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த மாதிரியான இலங்கையை ஒப்பிட முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலைக்கு அங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனாலதான் வந்து அவங்களுக்கு அந்த இதை கொடுக்குறாங்களே தவிர இலங்கையினுடைய சூழ்நிலை வேற. இலங்கையில இன்னமும் இலங்கை கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்திய கலாச்சாரம், இந்திய மக்களுடைய வாழ்வு முறைப்படிதான் அந்த இலங்கை முழுவதுமே இருக்கிறாங்க. இலங்கையில அங்க தமிழர்கள் ஆட்சியாளர்களாகவும் எல்லாமே இருக்கிறதுக்கான எல்லா விதமான சூழ்நிலை இருக்கு. அதனாலதான் இலங்கை தமிழர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இதை வச்சிருக்கிறாங்க, அளவுகோலை வச்சிருக்கிறாங்களே தவிர பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானுடைய சூழ்நிலை வேற. அங்க வந்து நடக்கக்கூடிய இதே வந்து வேற. அங்க வந்து அங்கெல்லாம் வந்து சமீபத்துல இப்ப தூர்தர்ஷன் வந்து சேனல் லோகோ ஒண்ணு இருக்கு. லோகோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு பூமி பந்து மாதிரி இருக்கும். நடுவுல பூமி பந்து, மேல வந்து 2 பிறை மாதிரி இருக்கும். தூர்தர்ஷன் லோகோ எல்லாருக்கும் தெரியும்.
அதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க காவி அடிச்சு, அது வந்து ஒரு மெஜெண்டா ஏதோ சிவப்பு கலர்ல ரோஸ் கலர்ல லைட்டா ஒரு சிவப்பு வண்ணத்துல இருந்துச்சு. முழுக்க முழுக்க காவி வண்ணத்துல மாக்கி, அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உலகம் பூரா அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப வந்து ஒரு அரசாங்கம் வந்து என்ன மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி செயல்படுத்துற உங்க அறிவுக்கு எவ்வளவு தூரம் எட்டுதோ அதே மாதிரிதான் அந்த பகுதியில வந்து இஸ்லாமியர்கள் அவங்க அறிவுக்கு எட்டுன மாதிரி அந்த அந்த பகுதியில வந்து உட்பட்டு ஆட்சியாளர்கள் ஏதாவது சில இதை செய்வாங்க. அந்த மக்கள் ஊடுருவி வர்றதுக்கும் நீங்க அதுக்கு உள்ள நடக்கிற விஷயங்களையும் இதை அதையும் போட்டு ஒண்ணா குழப்புனீங்கன்னா பிரதமர் பேசின விஷயத்துக்கு நீங்க சொல்லவே மாட்டீங்க. அங்க நடக்குது இப்படி, இங்க நடக்குது இப்படி. அதாவது இப்ப வரைக்கும் வந்து நீங்க தெளிவா இந்த சங்கி கூட்டங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க மக்கள். நல்லா தெளிவா இருக்கீங்க. ஜெய் ஸ்ரீராம் கோஷம் பாகிஸ்தான்ல அப்படி நடக்குது, பங்களாதேஷ்ல இப்படி நடக்குது. இந்துக்கள் வந்து இப்படி இருக்கும். இதை தவிர வந்து வேற இன்னும் முழுமையான கருத்து சொல்ற மாதிரி எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. அப்படியெல்லாம் நீங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்வது ஒரு தப்பா? இந்த நாட்டினுடைய தத்துவத்தை, இந்த நாட்டினுடைய ஒரு ஒரு புரிஞ்சு குறுக்க பேச மன்னிச்சுக்கோங்க. அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப ஜெய் ஸ்ரீராம் விளக்கம் கொடுக்க வந்துடுறீங்கல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு ஆட்சியாளர்கள் நீங்க தூர்தரசனுக்கு விளக்கம் கொடுங்க. ஆட்சியாளர்கள் அங்க பண்ற வர்றேன், தூர்தரசனுக்கு விளக்கம் கொடுக்க வர்றேன். ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் மாதிரி இருக்கு கணக்கு. இதுல இருந்தே உங்களுடைய வன்மம் வந்து தொடங்கிருச்சு. நீங்க ஜெய் ஸ்ரீராம சொல்றீங்க, தூர்தர்ஷனுக்கு ஏன் காவி வண்ணம் கொடுத்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு நிறம் தான். காவி வண்ணம் கொடுக்கப்பட்ட ஏற்கனவே அது காவியா கூட இருந்ததுதான். அந்த தூர்தர்ஷனுடைய லோகோ வந்து காவியா இருந்ததுதான். முந்தைய ஆட்சியை மாத்தி இருக்கிறாங்க, அது மீண்டும் வந்து இவங்க கொடுத்திருக்காங்கன்னா அதனால என்ன தப்புங்கிறேன். காவி வண்ணம் கொடுத்தது இந்த நாட்டினுடைய நேரம், அது தியாகத்தினுடைய நேரம். அந்த கால நம்ம நாட்டினுடைய எல்லா மன்னர்களும் காவியை போட்டு இருக்கிறாங்க. காவிங்கிறது ஒரு தியாகத்தினுடைய நேரம். நீங்களா வந்து காவியை வந்து ஒரு ஒரு தீவிரவாத ஒரு பயங்கரவாத மாதிரி சித்தரிச்சு கொண்டு வர்றீங்களே தவிர அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இவங்க உங்களுக்கு அதிகாரம் வரையில நீங்க எந்த வண்ணத்தை வேணாலும் கொடுங்க, அது உங்களுடைய பெரிய மக்கள் இவங்களா ஏற்றுக்கொண்டு இவங்களுடைய கூறிய கருத்துக்கள் சரியானதுன்னு மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய இதை பண்ணி நீங்க உங்களுடைய எதிர்கட்சிகளுடைய உங்களுடைய விருப்பம் என்னன்னு நீங்க உங்களுக்கு மக்கள் அதிகாரம் கொடுக்கும் போது நீங்க மாத்திக்கோங்க, செய்யுங்க. இப்ப இவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இருந்தப்பட்டதுதான். காவிங்கிறது ஒரு தியாகத்தின் நிறம், இந்த பாரத தேசத்துக்கே உண்டான ஒரு நிறம், அது ஒரு தர்மத்தின் நிறம். அதுல நீங்க இப்ப எல்லா வித இந்த பாஜக அரசு மோடி அரசு செய்யக்கூடிய அனைத்துக்குமே நீங்க வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதுக்கெல்லாம் வந்து அவர்கள் விளக்கம் கொடுப்பாங்கிறத மக்கள் வேணா எல்லாத்துக்கும் மக்களுக்கு புரியுது. இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலும் சரியான புரிதலோடு உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுவாங்கிறது என்னுடைய கருத்தா தான் இருக்கு. நீங்க அப்ப புரிஞ்சுக்கிருவீங்க. மக்கள் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி செயல்படுறதுக்கு, அதை அவங்க செயல்படுத்துறாங்க. உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தா நீங்க உங்க விருப்பப்படி செய்யுங்க. நீங்க வந்து என்ன சொல்றேன்னா, நாங்க நம்ம காசு வாங்கிட்டு நடத்துற மாதிரி நீங்க வந்து நீங்கன்றீங்க. நாங்க வந்து பொதுவான ஆளுங்க, மக்கள் என்ன சொல்றாங்களா, எதிர்கட்சிகள் என்ன பேசுறாங்க, எதிர்கட்சிகளுக்கு தான் நான் சொல்றேன். உங்களுடைய இதை சொல்லல, எதிர்கட்சிகளுக்கான பதில் தான் உங்க மூலமாக சொல்லப்படுற பதில். புரியுது. இப்ப எங்களுக்குன்றீங்களா, எதிர்கட்சிகளுக்கு சொல்றீங்களா, இல்ல வந்து பிஜேபி சொல்றீங்களா, இல்ல வந்து இந்துத்துவ சிந்தனைகளுக்கு சொல்றீங்களா சொல்லி நான் வரல. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, முழுக்க இந்தி கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இந்தியா INDI தான், ஏன்றது அந்த கூட்டணியோட வார்த்தைகள் வந்துடும். அவங்களுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த பகுதியில் உங்களோட பிரச்சாரம் வியூகம் வித்தியாசமா இருக்கு, மற்ற பகுதிகளில் வேற மாதிரி இருக்கு. இதே ஊபியில பண்ணக்கூடிய விஷயத்த கொண்டு வந்து கேரளா நீங்க பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரெண்ட் அடிக்கிறீங்க. அப்ப வந்து முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணின்ற பேரு தான், ஆனா முழுக்க பாஜகவோட அணி அது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா தேர்தல் அரசியல்னு வரும்போது இப்படித்தான் நடக்கும். அதுல வந்து மாற்று கருத்துக்கெல்லாம் கிடையாது. தேர்தல் அரசியல் வரும். இது வந்து ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பரந்துபட்ட தேசம். பல்வேறு மொழி பேசக்கூடிய பல்வேறு மக்கள், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பகுதியில ஒவ்வொரு மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வசிக்கிறாங்க. தேர்தல் அரசியல்னா அப்புறம் அதுக்காக வந்து வெற்றியை நோக்கிய பயணத்துலதான் போவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அதை பேசி இதை பேசி இது ஒவ்வொரு பகுதிக்கும் என்ன வெற்றியை தீர்மானிக்க காரணிகளை என்னன்னு ஆய்வு பண்ணி தான் அதன்படிதான் நடப்பாங்க. தேர்தல அதுக்குதான் வந்து சொல்றாங்க. இது வந்து
வருஷம் பூரா இப்ப ஒரு தேர்தல் நடக்கும், அடுத்து இன்னொரு 6 மாசத்துல மறுபடியும் இன்னொரு தேர்தல் நடக்கும், அடுத்து இன்னொரு 6 மாசத்துல இப்படி வருஷம் பூரா தேர்தல் காலங்கள்ல தான் இந்த குற்றச்சாட்டுகள், அளவுக்கு அதிகமான தாக்குதல்கள், இந்த மாதிரி தேவையில்லாத கருத்துக்கள், கருத்து மோதல் இதெல்லாம் வருது. அதுக்கு தான் வந்து இந்த பாஜக அரசாங்கம் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரே முறை தேர்தல், ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படின்னா, ஏன்னா எல்லா விதமான இது கருத்து மோதல் பிரச்சனை தான், எல்லா விதமான இது அந்த ஒரு 5 வருடங்களுக்கு அந்த ஒரு முறை இது பண்ண, அடுத்தபடியாக நிர்வாகத்தை செம்மையா நடத்தி போறதுக்கு மக்களுக்கு இந்த கவன சிதைவு இல்லாம குற்றச்சாட்டுகள்லாம், தேர்தல் வந்தா தானே இப்படி பேசுறாங்க, தேர்தல் வந்துட்டா தான் அதிகமான இந்த குற்றச்சாட்டு, இல்லாத பொருளாதார இட்டு கட்டி பேசுறது, மத ரீதியாக, சாதி ரீதியாக, மொழி ரீதியாக எல்லா விதமான தூண்டுதல்களையும் செய்து எல்லா சர்வ கட்சிகளையும் நம்ம சொல்றோம், எல்லாருமே வெற்றியை நோக்கிய பயணத்துலதான் இருப்பாங்க. அதுதான் வந்து அரசியல்லாம் அப்படிதான். அந்த காலத்துல இருந்த ராஜாக்கள் காலத்துல இருந்தே அரசாங்கத்தை கவுத்துறதுக்கான வேலை பார்ப்பாங்க. எதிர்கட்சிகள் அந்த அந்த அரசாங்கம் நாட்டுக்குள்ளேயே நம்ம அரசுக்கு எதிராக இருப்பாங்க, எல்லா எதிரி நாடுகள் இருப்பாங்க. அதே மாதிரிதான் இதுல வியூகம் வகுத்து எல்லாமே விதமான இதையும் போறது. அதான் இவ்வளவு பெரிய தேசத்தை கட்டி காத்து இன்னைக்கு வந்து திறம்பட இன்னைக்கு உலக நாடுகள் பூரா வியந்து புகழ்றாங்கன்னா, மோடியை புகழ்றாங்கன்னா, எத்தனையோ நாடுகள் அவருக்கு அந்த நாட்டுகளுடைய உயரிய விருதுகளை வழங்கியிருக்காங்க. இஸ்லாமிய நாடுகளே எத்தனையோ நாடுகள் அந்த நாட்டினுடைய உயரிய விருதுகளை மோடியை கூப்பிட்டு கொடுத்திருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அது அவர்கள் திறம்பட எல்லாமே செய்யறாங்க. ஆனா தேர்தல் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் வந்து கண்டிப்பா தவிர்க்க முடியாம நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்காக தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே தேர்தல் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் வந்து எல்லாரும் எதிர்கட்சி, ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்படியே தொடர்ச்சியா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்தா ஒருவேளை நம்ம எல்லாம் வெற்றி பெற முடியாதுங்கிற கணக்கெல்லாம் உள்கணக்கெல்லாம் போடுறாங்க. அதனாலதான் அதையும் எதிர்க்கிறாங்க. இதெல்லாம் வந்து இது பண்ணி போகும்போது சரியா வரும். அதை இதை விட்டுட்டு சும்மா ஒவ்வொரு பகுதிக்கும் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அந்த பகுதி கேரளாவுக்கு ஒரு இது, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு, ஏன்னா இது தேர்தல்லாம் அப்படிதான் இருக்கும். அது வந்து வேற வழி கிடையாது, இப்படித்தான் செய்வாங்க. அப்படியா? அப்ப வந்து நீங்க உங்களோட தேர்தல் வியூகம் அப்படின்றத உங்க திறமையான விஷயமா தான் நீங்க சொல்றீங்க, தவிர மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணணும்னு சொல்லி ஓட்டு கேட்கல. நாங்க வந்து அங்க அப்படி பேசுவோம், இங்க இப்படி பேசுவான், அங்கிட்டு காவேரிக்கு தண்ணி விட மாட்டோம்னு கர்நாடகத்துல ஒரு டென்ட் அடிக்கிறது, இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து காவேரிக்கு தண்ணி வேணும்னு சொல்லி சொல்லிடுறது. அப்ப வந்து மக்களோட உணர்ச்சியை தூண்டிதான் நீங்க அரசியலுக்கு வருவீங்க, அப்படித்தான் நாங்க செய்வோம்னு நீங்களே சொல்றீங்க. உங்களோட வாயால இப்பதான் சொன்னீங்க, இந்த ரெக்கார்டு இருக்கு. அப்ப வந்து முழுக்க முழுக்க வந்து நாங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை வியூகமா பண்ணுவோம், எங்களுக்கு வந்து அங்க விருது கொடுத்துருக்காங்க, இங்க விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா பழகினாத்தான் தெருவு நல்லா இருக்கும். அதை விட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் சண்டையை போட்டுக்கிட்டு, இங்க இருந்து வீட்டுக்குள்ள பல கலவரத்தை வச்சுக்கிட்டு, வீட்டுக்குள்ள பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம போய் பக்கத்துல போய் பஞ்சாயத்து பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் நீங்க சொல்றது இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க முழுக்க முழுக்க வந்து இப்ப கர்நாடகத்துல பாஜக அரசு எடியூரப்பா முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் தண்ணி பிரச்சனையே வரல. சுமூகமான முறையில அங்க இருந்து தண்ணி வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆதாரத்தை கூட எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த விதமான பிரச்சனை இல்லாம தண்ணி வந்துகிட்டு தான் இருந்துச்சு. காங்கிரஸ்காரர்கள் தான் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்காக வந்து தமிழகத்துக்கு தண்ணி விடக்கூடாது, அதை கூடாது, இதை கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனையாகி இப்பயும் பாத்தீங்கன்னா இப்ப கர்நாடகத்துல காங்கிரஸ் அரசாங்கம் நாங்க தண்ணி விடவே மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து தண்ணி விட மாட்டோம்னு சொல்லி ஒரு அரசியல் அங்க, ஏன்னா இப்ப இதுதான் இந்த தேர்தல் தான் அதுக்கும் காரணம். தண்ணி விடவே, ஏன்னா தேர்தல்ல வெற்றியை குமிக்கணும், மீண்டும் பாஜக வந்துடக்கூடாது, ஏற்கனவே பெற்ற வெற்றியை நம்மளே தக்க வச்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு அரசியலுக்காக தான் தண்ணி நாங்க விட மாட்டோம், மேகதாதுல அணை கட்ட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இதெல்லாம் இருக்கு, ஆனா தொடர்ச்சியா நாங்க கட்டியே தீர்வோம் அப்படிங்கிறாங்க. அங்க உள்ள மக்களுடைய உணர்வை தூண்டி இது. ஆனா பாஜகவினர் வந்து அப்படி செய்யறது பெரும்பாலும் நம்ம அறிந்த மட்டும், நம்ம பல செய்திகளை அறிந்த மட்டும் பாஜக தலைவர்கள் அப்படி செய்யற மாதிரி கிடையாது. ஏன்னா உதாரணத்துக்கு சொன்னோம்னா, கிட்டத்தட்ட கர்நாடகத்துல வந்து தமிழர்கள் பெங்களூர்ல எல்லாம் கிட்டத்தட்ட நிறைய பேர் வசிக்கிறாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருவள்ளுவர், நம்ம தமிழ் புலவர் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை அல்சூர் ஏரிக்கரையில ஒரு சிலைய திறக்கிறதுக்கு எல்லாமே இது பண்ணி ரெடி பண்ணி வச்சு திறப்பு விழாவுக்கெல்லாம் நாள் குறிச்சாங்க. அங்க காங்கிரஸ்காரர்கள் வந்து அப்ப ஆட்சியில இருந்தாங்க. ஒரு பெரிய போராட்டத்தை கிளப்பி விட்டு அந்த சிலையை திறக்கவே விடாம அளவுக்கு தடுத்து நிறுத்திட்டாங்க.
கிட்டத்தட்ட அந்த சிலை வந்து ஒரு துணியால் கட்டப்பட்டு ஒரு 15 வருஷத்துக்கு மேல அது திறக்க முடியாமலே இருந்துச்சு. பாஜக ஆட்சிக்கு பாஜக வந்து எடியூரப்பா தலைமையில பாஜக ஆட்சிக்கு வந்ததும் தான் அங்க உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி வந்து நீங்க இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசி அந்த திருவள்ளுவர் சிலையை திறந்தாங்க. திருவள்ளுவர் சிலையை தமிழ் சங்கத்தின் மூலமாக நம்ம தமிழக முதலமைச்சரையே வர சொல்லி அங்க திருவள்ளுவர் சிலையை வந்து திறந்து வச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து சுமூகமான முறையில ஏன்னா பாஜக வந்து மக்களை நம்ம தேசத்தை நேசிக்கிறாங்க. இந்த நாடு வந்து எல்லா விதமா எல்லாரும் நல்லா இருக்கணும், எந்த சண்டை சச்சரவுகளுக்கு இல்லாம இருக்கணும். மோடி பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சியில் இப்ப இவ்வளவு நாள் ஆட்சி 10 ஆண்டுகள் ஆட்சியில இருக்காங்க. அவங்களால இதெல்லாம் சொல்றாங்க, அப்படி பண்றாரு, மத பேசுறாரு, ஊழல் பண்ணிட்டாருன்னு பேச முடியுதா? ஆதாரபூர்வமா ஊழல் பண்ணிட்டாங்க, மோடி பண்ணிட்டாருன்னு பேச முடியுதா? ஆனா அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது அத்தனை ஊழல்களை பட்டியலிட்டு எல்லாம் செஞ்சதெல்லாம் ஊழலா தான் எடுத்து காட்டினாங்க. இப்ப இந்த 10 வருட ஆட்சியில ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியுதா? முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாட்டை நேசிக்கிறாங்க. இந்த நாட்டை அவருடைய அமைச்சரவையில இருக்கிறவங்க கூட இத்தனை பேரையும் ஒரு ஊழல்வாதிகளா இல்லாம ஒரு சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொண்டு வர்றது நீங்க சாதாரணமாக 140 கோடி மக்களுங்க இந்த நாடு சாதாரண நாடு கிடையாது. உலகத்தின கிட்டத்தட்ட 300 பகுதி மக்கள் இந்த நாட்டுல வசிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு நாட்டை ஒரு லஞ்ச ஊழல் இல்லாம ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கத்தை நடத்தி கொண்டு வர்றதே ஒரு மிகப்பெரிய சாதனை. அதுல வந்து அடுத்த 5 ஆண்டுகள்ல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தண்ணி பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அருமையான தீர்வுகளை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறது தான் நாங்க நினைக்கிறோம். அதாவதுங்கய்யா, நீங்க எதுவும் பேப்பர் எதுவும் பாத்தீங்களா? இல்லைன்னா வந்து காலையில டீ சாப்பிட்டுட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அந்த காவியில இருக்கக்கூடிய அந்த செந்தூரம் சொல்லி சொல்லுவாங்க, அதை வாய்க்குள்ள போட்டு மாதிரியே பேசுறீங்க. புரியுதா உங்களுக்கு? பேப்பர் எதுவும் வேற எதுவும் பேப்பர் பொதுவான பேப்பர் வாங்கி படிங்க. இந்தியா பூரா இருக்கக்கூடிய நான் வேற நீங்க இந்தியாவில் உள்ள இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிப்பாருன்னு வேற நான் சொல்லிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது நீங்க அந்த பேப்பர்லாம் வாங்கி படம் பார்த்துட்டு இந்த கவுண்டர் பண்ணி மாதிரி ஓரமா வச்சிருவீங்க போல. 2900 ரூபாய் விளம்பர செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஐயா பதில அந்த விளம்பர இது வந்து விளம்பரம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. விளம்பரம் செய்யறதுக்கு ஒரு அரசாங்கத்தை நடத்துறவங்க வந்து விளம்பரம் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கமோ இது தமிழக அரசோ மாநில அரசுகளோ எந்த விளம்பரமும் செய்யவே இல்லையா? விளம்பரமும் இப்ப தேர்தலில் ஓட்டளிக்க சொல்லி 100% ஓட்டளிக்க வைக்கணும்னு சொல்லி எவ்வளவோ விளம்பரம் தான் செய்யறாங்க. விளம்பரம் செய்யறதுக்கு வந்து அரசாங்கத்துக்கான ஒரு உரிமை இருக்கு. எந்த அரசாங்கமும் விளம்பரம் செய்யத்தான் செய்வாங்க. விளம்பரம் அதுக்காக 1 ரூபாய் கூட விளம்பரமே செய்யாம இது பண்ணாங்க. அனாவசியமான செலவுகள் தான் செய்யக்கூடாது தவிர அவசியமான விளம்பரம் நாட்டினுடைய ஒரு இதுகளை நாட்டினுடைய ஒரு இதை வெளிப்படுத்துறதுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான விளம்பரங்களுக்கு செய்யதான் செய்வாங்க. அது எல்லா அரசாங்கமும் செஞ்சுதான் இருக்கிறாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கான தொகையினுடைய இது இருக்கதான் செய்ய, அதை தவிர்க்க முடியாது. இப்ப பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய அமைச்சர்கள் பிரதமர் மட்டும் கிட்டத்தட்ட 4 தடவைக்கு மேல வந்துட்டாரு தமிழ்நாட்டுக்கு. அது மாதிரி வந்து அத்தனை அமைச்சர்கள் வந்து போறாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல நேரடியா இருந்து கலை யதார்த்தத்தை பார்த்து ஏப்பா நீ அதை செய்ய, ஏய் மேல பிளேன் பாப்பா விமானப்பட பூரா இதை செய்ய, நேவி பூரா இதை செய்ப்பா, வேற எதுவும் ராணுவம் இருக்கீங்களா, ஒட்டு மொத்தத்தையும் கொண்டு வந்து இறக்கி விட்டு நீங்க பண்ணுனா ஆஹா பரவாயில்லப்பா மத்திய அரசு எங்க அமைச்சர் எப்படி இருக்காருன்னு பாக்கலாம். நீங்க பார்த்தா இப்ப தெருவுக்கு நான் சொல்ற மாதிரி பார்லிமெண்ட் வளாக மாதிரி இருக்கு. இங்கிட்டு ஒருத்தர் போறாரு, நாங்க மக்கள் வந்து போக முடியல வண்டியில. யாருப்பா அவரு? மத்திய அமைச்சர். எந்த மத்திய அமைச்சர் யாருன்னு தெரியாது. போலீஸ் நிப்பாட்டி பேரிகேடரை போட்டு வச்சிருக்கோம், பேசாம இருக்கியா பையனை போடலாம் அப்படின்னு போலீஸ் மிரட்டுது. புரியுதா உங்களுக்கு? வாதமே தவறானது. இப்ப ஒரு முதலமைச்சர் வந்து நிர்வாக பணியில தான் இருப்பாரு தவிர ஒரு சாதாரண ஒரு வைகை அணைய வந்து இத்தனாம் தேதி விவசாயிகளுக்கு தண்ணீர் திறக்க வேண்டிய இதை வந்து யார் செய்யலாம்? அங்க உள்ள ஒரு சாதாரண ஒரு அதிகாரியே அந்த தண்ணியை திறந்து விட்டா அந்த விவசாயத்துக்கு தண்ணி தானா போயிடும், விவசாயம் பண்ணி நடக்கும். அவர் முதலமைச்சரே அங்க இருந்து வந்து காரை போட்டு வந்து அவர் இது வந்து அதை திறந்து விட்டு அதுல மலர் தூவி அந்த இது பண்ணனா தான் அந்த தண்ணி போகுமா? அப்பதான் விவசாயம் நடக்குமா? இது என்ன காரணம்? அவங்க வந்து இந்த தண்ணி கூட முதலமைச்சர் தான் கொடுக்குறாருங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக, ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக, ஓட்டு வங்கி அரசியலுக்காகவே இந்த மாதிரியான நாடகத்தெல்லாம் செய்யறாங்களே. இந்த வெள்ள நிவாரண பணி இப்ப மத்திய இது வந்து நான் சொல்லிட்டேன் முதல்ல வந்து தேர்தல்ல
தங்களுடைய தமிழ்நாட்டுல வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் அதிகரிக்கணும், தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்களை வெல்லணும், இன்னும் நிறைய வெற்றி எதுவும்னா அது பிரச்சாரம், தங்களுடைய கருத்துக்களை பூரா சொல்றதுக்கு மூளை முடுக்கெல்லாம் போறாங்க. அது அவங்க வந்து விதைக்கிற காலத்துல விதைச்சாதானே அறுக்க முடியும். அது மாதிரி அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகத்தான் செய்வாங்க. அந்த சாதாரண நிவாரண பணிகள் வந்து ஒரு அமைச்சர் வந்து அவர் போய் நிவாரணத்தை எல்லாம் செய்ய மாட்டாரு. அவர் போய் இது பண்ண அதுக்கான அந்த கருவிகள், அதுக்கான அந்த இது அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கிளீனா அவங்களுடைய இதை செஞ்சுட்டாங்க. நீங்க வந்து விளம்பர அரசியலுக்காகவும் ஓட்டு வங்கி அரசியலுக்காகவும் இது பண்றதுக்கெல்லாம் அவங்க நீங்க சொல்றதெல்லாம் அவங்க செய்யணுங்கிறதுக்கு அவங்க வந்து அவ்வளவுக்கு புத்தி கூர்மையானவங்க, புத்தி மட்டமானவங்க கிடையாது. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அவங்க வந்து அவங்களுடைய இதை தெளிவா கரெக்டா தான் செய்யறாங்க. அவங்க அந்த நிவாரணத்தை இது பண்ணாங்க. இப்ப எவ்வளவு பேர் அங்க இது பண்ணி எல்லாருமே நல்லபடியாக வந்துட்டாங்க. நீ மீட்கப்பட்டிருக்கு, எல்லாமே சரியாயிருக்கு. தேர்தல் மத்திய அமைச்சர்களும் பிரதமர் மோடியும் வர்றாருன்னா அது வேற. தமிழ்நாடு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தன்னுடைய வந்து நிலைப்பாட்டை அதிகரிக்கணும். இந்தியா முழுக்க வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு பிரதிநிதித்துவம் அவ்வளவா இல்லாம இருக்கு, அதை அதிகரிக்கணும், இன்னும் நிறைய செய்யணும். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய இப்ப மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அனைத்து நிறைய திட்டங்களை பாத்தீங்கன்னா இங்க வந்து அனுமதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த சில அதிகாரங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுடைய நேரடி திட்டங்களை பயண மக்களுக்கே கிடைக்க விடாமலாம் தடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தா இந்த விஸ்வகர்மா திட்டங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 18 வகையான தொழிலாளர்களுக்கான ஒரு உதவி திட்டமா இருக்கு. அதெல்லாம் இன்னும் வந்து பரிசீலிக்கிறாங்க, அதுக்கான ஒரு குழுவை போட்டிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்றாங்க இந்த அரசாங்கம். அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய திட்டங்கள், இந்த நவோதயா பள்ளி திட்டம், அது வந்து சாதாரண ஏழை மாணவர்கள் கூட ஒரு தரமான கல்வி வழங்கக்கூடிய திட்டமா இருக்கு. அதை வந்து இவங்க வந்து நாங்க அந்த திட்டத்தை, கல்வி திட்டத்தை நாங்க அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய என்ன சொல்லிக்கிட்டே போலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான இப்ப பிஜேபிய மத்திய மாநில அரசுகளா இருக்கக்கூடிய 2 இதுலயும் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லாம் இப்ப மீண்டும் அவங்க வெற்றி பெற்று வர்றாங்கன்னா என்ன காரணம் வந்து அவங்களுக்கான அந்த மத்திய அரசாங்க திட்டத்தினுடைய திட்டங்களும் மாநில அரசாங்கத்தினுடைய திட்டங்களும் இரட்டை என்ஜின் பொருத்தப்பட்ட ஒரு எந்திரம் வந்து நல்லா இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி நல்ல திட்டங்கள், மக்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களும் மக்களை சென்றடைஞ்சு நல்லா சுபிச்சமா ஆகுறாங்க. அதனாலதான் மீண்டும் பாஜகவுக்கு வாக்களிக்கிறாங்க, வெற்றி பெற வைக்கிறாங்க. அந்த நிலையை நோக்கி தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தையும் நம்ம இது பண்ணணும். தமிழ்நாட்டு மக்களுடைய இதுங்க வேணா அவங்களுடைய இதுகளை வந்து பிரச்சாரம் பண்றாங்க. தேர்தலுக்காக மத்திய அமைச்சர்கள் வர்றாங்க, மோடி திரும்ப வர்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு தப்பு அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்னு எனக்கு ஒண்ணு. இதெல்லாம் சுத்தமான ஒரு அரசியல் காழ்ப்புணர்வுல பேசுற ஒரு பேச்சாதான் இருக்குது. இது மக்கள் மத்தியில எடுபடாது. வரக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி உங்களுக்கு அதனுடைய சரியான விடை உங்களுக்கு தெரிஞ்சிடும். மக்கள் சரியான பாடம் உங்களுக்கு புகட்டுவாங்க, எதிர்கட்சிகளுக்கு சரியான பாடம் புகட்டும். ஏன்னா கொஞ்சம் முன்னாடி மாதிரி இல்ல. இன்னைக்கு வந்து செய்தி ஊடக எல்லாமே வந்து மக்கள் இப்ப கவனிக்கிறாங்க. எல்லாமே முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல. விவரம் தெரியாத மக்கள் எல்லாம் இப்ப கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அவங்களுக்கு மத்திய அரசாங்கம் இன்னைக்கு சரியா எல்லாமே தெரியுது. கிராமப்புறங்கள்ல பூரா இன்னைக்கு கூட நான் கேட்டேன், ஒரு அம்மா சொன்னாங்க, மோடி ஐயா நிறைய நல்லது செஞ்சிருக்கேன். நான் வந்து தேனி மாவட்டம் சீலையம்பட்டியில இருந்து வர்றேன். வீட்டுக்கு குடிநீர் குழாய் போட்டு கொடுத்திருக்கிறாங்க மத்திய மோடி இதுல இருந்து சொல்றாங்க. சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறாங்க. எத்தனை திட்டங்கள் என்ன செய்யல, அவ்வளவு திட்டங்களை இது பண்ணிருக்காங்க. எதுவும் செய்யவில்லைன்னு ஒரு வார்த்தையில நீங்க பேசுறீங்க, அது எப்படி ஏத்துக்கொள்ள? நீங்க பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது, எதுவும் செய்யவில்லை அப்படின்னு. எல்லாமே செய்திருக்கிறார். நீங்க அதுக்கான விடயம் ஜூன் 4ஆம் தேதி கிடைக்கும். நீங்க அதை நீங்க பாத்துக்கீங்க. எதிர்கட்சிகள் உங்களுடைய ஊடகத்தின் மூலமா எதிர்கட்சிகளை இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க. இவங்க எல்லாம் இப்படி நல்லதுதானே செஞ்சிருக்காங்க, என்ன செய்யலாம் அப்படி கேளுங்க. அதை விட்டுட்டு இப்படி இது பண்ணா எப்படி? நீங்க மக்களுக்கான தெளிவான ஒரு கருத்தை கொண்டு போய் செலுத்தணும்னா அவங்கள்ட்ட நீங்க அதை கேளுங்க. அவங்க கிட்ட போய் நீங்க வந்து ஒரு தமிழக ஊடகங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சார்பான நிலையிலையும்
தமிழக ஊடகங்கள் நல்லா கண்கூடா தெரியும். ஒரு சார்பான நிலையும் மோடி எதிர்ப்பு நிலையிலையும் இருந்தே கேள்வி கேட்கறதும் அவங்களுடைய நிலைப்பாடுகளும் அப்படித்தான் இருக்கு. அது மக்களுக்கும் தெரியுது, மக்களுக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க வந்து சமநிலையா நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர், நடுநிலையாளர், ஊடக பிரிவுன்னா அந்த மாதிரி நீங்க உங்களுடைய இதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் மக்கள் மத்தியில உங்களுக்கும் ஒரு மதிப்பு வரும். ஏன்னா இப்ப வந்து ஊடகத்தின் மேல தமிழக ஊடகத்தின் மேல மக்கள் மத்தியில நிறைய அபிமானம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அதை நீங்க சரி பண்றதுக்கான கொஞ்சம் முயற்சியை பண்ணுங்க. ஒரு சார்பான நிலையை எடுத்து போகாதீங்க அப்படிங்கிற என்னுடைய வேண்டுகோள். ஒரு சில ஊடகங்கள் அப்படி இருங்க, நாங்கள வந்து மக்களுக்காக தான் இருக்கோம், மக்களுக்கு உண்மையை மட்டும் சொல்லுவோம். அதாவது மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க, உண்மையை எல்லாரும் கத்துக்கிறாங்கன்றீங்கல்ல, உண்மையிலே வந்து மக்கள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இப்ப மேற்கு வங்கத்துல அந்த சுதந்திர அதிகாரி, அவர் பேர் என்னது, அவர் பேர் சொல்லுவோம், நீங்களே சொல்லுங்க. யாருடைய பேரு? அந்த நம்ம மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து வந்தாரு, சுவேந்து அதிகாரி. சுவேந்து அதிகாரி. அவரு மேல ஈடிய வந்து கம்முன்னு ஆயிடுச்சு. பவார்ல இருக்காருல நம்ம சரத் பவார், அவங்க சொந்தக்காரரு துணை முதலமைச்சரா இருந்து கொடுத்து நம்ம வச்சிருக்கீங்களா, அவங்க பேரை சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அஜித் பவார். அஜித் பவாருக்கு ஈடி உள்ள புகுந்துச்சு, விசாரணை நடந்துச்சு. பிஜேபி பக்கம் வந்தவொடனே என்ன ஆச்சு, அப்படி ஈடி வந்து பம்மி போயிருச்சு. இதையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பொன்முடி, செந்தில் பாலாஜி இவங்க மேலாம் வழக்கு பயங்கரமா பாஞ்சிச்சு. அவங்க வந்து திடமா வந்து எதுக்குறாங்க, எதையும் பார்ப்போம் சொல்லி இருக்காங்க. அதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் நிறைய எப்படி சொல்றது, முடிஞ்ச அளவுக்கு பளிச்ச மட்டும் ஈடியை வச்சு மிரட்டுறது, அப்படி சொல்றது இப்படி சொல்றது மக்கள் பாக்குறாங்க. அதை பாக்குறாங்க, அதை எதுக்குறது. உள்ள சரண்டர் ஆயிட்டா அவங்களுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் கிடையாது. பாஜகக்குள்ள வந்துட்டா சிவசேனால வந்து உள்ள பூந்து ஆட்டையை குலைச்சு விட்டுட்டு இப்ப என்ன பண்றது, ராஜ் தாக்கரேவையும் அங்க நம்ம முதலமைச்சர், உங்களோட பேர் சொல்லுங்க, அவரை இப்ப இருக்க ஏக்நாத் சிண்டேவுங்க இவரையும் ஒருங்கிணைச்சு விட்டுட்டு, நீ அதை செய்யணும்னு வச்சுக்க, நான் இதை செஞ்சு விட்டுருவேன், நீ அப்படி செஞ்சா நான் இப்படி செஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றது, ஒரு மாநிலத்துக்குள்ளேயே வந்து குட்டையை குழப்பி விட்டுட்டு இப்படியே ஒவ்வொரு மாநிலங்கள் டிடிவி சொல்லிடுறேன். டிடிவி நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்தல் சின்னத்துக்கு பணம் கொடுத்தாருன்னு சொல்லி அடிச்சு அங்க வச்சு உள்ள துவைச்சு கட்சியை தோடு நாசம் பண்ணிட்டு, இப்ப வந்து வாப்பா நம்ம ஆள்பா தினம் யார் தெரியுமா, குக்கருக்கு போடுங்க, நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி நல்லவர்னு நீங்களே பிரச்சாரம் பண்ணிடுறது. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, சும்மா இல்ல. நீங்க சொல்றீங்களா மக்கள் பாக்குறாங்கன்னு, இது எல்லாத்தையும் மக்கள் பாக்குறாங்க. உங்களுக்கு வந்து இப்ப ஒரு பகுதி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு பகுதி இன்னும் வந்து 6 கட்டங்கள் இருக்கு. 6 கட்டங்களுக்கும் நாங்க ஊடகங்கள் வாயிலா மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்டிருக்கோம். அப்ப வந்து நீங்க முழுக்க மக்களுக்கு ஆன பிரதிநிதி மாதிரியோ மக்கள் குரல் மாதிரியோ தெரியலையா, முழுக்க பாஜகவோட அந்த சங்கி கூட்டத்தின் குரல் மாதிரிதான் எங்களுக்கு தெரியுது. நீங்க விட்டா எங்களையும் நீங்க வந்து உங்க ஊடகம் வந்து சரியான அரசியல் பார்வை உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறதே தெரியல. அரசியல்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. முதல்ல அரசியல்னா இப்படித்தான் இருக்கும் அதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி வந்து எதிரிகளை பலவீனப்படுத்துவதும் தன் நிலையை வலுப்படுத்துவதும் இதுதான் அரசியல். எதிரிகளை வந்து பலவீனப்படுத்தி தன் வயமாக்குவது எல்லாமே இதுதான் அரசியல். நீங்க வந்து ஏக்நாத் சிண்டேவையும் அரசியல அவங்கள தன் நிலையை வலுப்படுத்திக்கிறதுக்கான முயற்சியில தொடர்ச்சியா ஈடுபடும். இது வந்து இன்னைக்கு நேரத்துல இல்ல, அரசியல் என்றைக்கு தொடங்கப்பட்டதோ சாணக்கியர்ல இருந்து, அர்த்த சாஸ்திரத்துல எழுதப்பட்ட சாணக்கியர்ல இருந்து எல்லா இதுல நீங்க இது பண்ண அரசியல்னா இதுதான், இப்படித்தான் இருக்கும். அரசியல்னா தன்னுடைய நிலையை வலுப்படுத்தி இது பண்றதுக்கான என்ன ஏற்பாடுகளோ அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எதிர்கட்சிகளை குறைப்பாங்க, தன் பக்கம் இழுப்பாங்க. அதுக்காக வந்து எதிர்கட்சிகளை போய் நீங்க வளருங்க நீங்க ஒற்றுமையா இருந்து நீங்க ஆட்சிக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அடிப்படையில இது பண்ணுவாங்க? தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல தன் நிலையை வலுப்படுத்தி குக்கர்னா அது அன்றைய நிலை. டிடிவி தினகரன் அன்றைய நிலை. அடுத்த நிலைக்கு இது பண்ண வழக்கு இருக்கு, அது தனியா நடக்கும். இன்றைய அரசியல் நிலைக்கு தன்னுடைய நிலையை வலுப்படுத்துறதுக்கு என்ன செய்வாங்களோ அதை செஞ்சுக்கிட்டுதான். இதுதான் அரசியல். இது அரசியல் புரிதல் உங்களுக்கு இருக்கா எப்படின்னு ஊடகத்துக்கு இருக்கா என்னன்னே தெரியல. நீங்க ஏக்நாத் இப்படிதான் எதிர்கட்சிகளை பிளக்கிறது தான் அரசியல். தனக்கு என்ன இது பண்றோம் அதுதான் அரசியல். அந்த ரீதியா வந்து தன்னுடைய நிலையை வலுப்படுத்தணும், எதிரிகளை பலவீனப்படுத்தணும், இதுதான் வந்து அரசியல்.
இப்படிதான் போனாதான் அவ வந்து அரசியல் இது அந்த நிலையை எடுத்து தன் நிலையில தன்னுடைய அரசியல்ல வந்து மக்களுக்கான ஒரு அதிகாரத்தை வச்சு வந்து தர்மப்படியான செலுத்துறாங்களா அதைத்தான் பார்க்கணுமே தவிர அதுல ஊழல் இருக்கா, அந்த மக்களுக்கான ஒரு நிர்வாகத்துல ஊழல் இருக்கா, மக்களுடைய பணத்தை சுரண்டுறாங்களா, அதுல வந்து அதைத்தான் பார்க்கணுமே தவிர எதிர்கட்சிகளை உடைக்கிறாங்க. அது ஏன் உடைக்கிறாங்க, எப்படி உடையிறாங்க முதல்ல சொல்லுங்க. அவங்க வந்து இந்த கட்சி நல்லா இருக்கு, இதுல இது பண்ணாரு, இவங்களுடைய நிலைப்பாடு சரியா இருக்கு, இவங்களுடைய இதுல போனோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களே பிரியப்பட்டு அவங்களே வந்து அவங்களுடைய ஏற்கனவே இருந்தவங்களுடைய நிலைப்பாடு சரியில்லை, நம்ம இதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த நிலையில தான் வர்றாங்களே தவிர இவங்க உடைக்கிறாங்க அவங்க இது பண்றாங்க இதெல்லாம் எப்படி ஒரு அரசியல் இதுக்கு வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறத நீங்க தான் விளக்கணும். அதாவது ஐயா, சாதாரணமா ஒரு ஆட்டோ தொழிலாளர் காலையில எந்திரிச்சு, அதுவும் சொந்த வண்டி வச்சிருந்தா பிரச்சனை இல்ல, ஒரு வாடகை வண்டியை எடுத்து அதுக்கு பெட்ரோல் போட்டோம் இல்ல கேஸ் போட்டோம் ஓட்டிட்டு வீட்டுல வந்து அவர் வீட்டு வாடகை கொடுத்து ஒரு குடும்பத்தை நடத்தி இதெல்லாம் தாண்டி அவன் அரசியலோட பார்வை அவனுக்கு என்ன மாதிரி திண்டாட்டம் இருக்கும்னு தெரியாத ஒரு சாதாரண கிட்டத்தட்ட ஒரு 70% மக்கள் கூலி வேலை பார்த்துக்கிட்டு அன்றாட சாப்பாடு நடந்து நாட்டுக்கு கூடிய இப்படி ஒரு நாட்டுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய சாணக்கிய நீதி அரசியல் சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் அத்தனை சாஸ்திரமும் வயிறு பசி இருந்தா மறந்துடுங்கய்யா. நீங்க வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியா ஒரு சாதாரண ஒரு சாமானியனோட குரலை கொண்டு வாங்கினா நீங்க வந்து அப்பட்டமா வந்து முழுக்க முழுக்க ஒரு பாஜகவோட அவங்களோட வெற்றியையும் அவங்களோட தேர்தல் தந்திரத்தையும் அவங்களோட வச்ச வந்து சாதாரண மக்கள் மேல வந்து அழுத்தி வந்து பண்ணக்கூடிய விஷயங்களையும் நீங்க பெருமைப்படும் விதமா சொல்றீங்க. ஊடகங்கள் சாதாரண மக்கள்லாம் வந்து நாங்கெல்லாம் வந்து ஊடகங்கள் வந்து சாதாரண மக்களோட நிலை விளிம்பு நிலையை எடுத்து நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க முழுக்க முழுக்க என்ன பண்றீங்கன்னா எங்களோட திறமைய பாத்தீங்களா, ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லாதவனே இந்த திறமையில போய் அவன் என்ன பாத்தீங்க என்ன வந்து ஓட்டு உரிமைனா என்னன்னு தெரியாதக்கூடிய வாழக்கூடிய நாடு. ஓட்டு உரிமை வச்சு நம்ம வந்து ஒரு தலைவரத்தை மாத்தணும்னு நினைக்கிறவன் வாடகை வீடு இருக்குல்ல குடியிருக்கான், இந்த வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு மாறி போனா அவங்க ஓட்டு இல்லாம போகுது, அவன் ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறான் ஆனா ஓட்டு இல்லாம போகுது. இப்படி வந்து சரியான ஒரு சிஸ்டம் இல்லாத கூடிய இப்படி ஒரு நாட்டுல நீங்க வந்து நாங்க எதிர்கட்சி, நீங்க அதைத்தான் நினைக்கிறீங்க எதிர்கட்சி இருக்கக்கூடாது, இருந்தா நம்மளை கேள்வி கேட்க எதிர்க்கணும். அப்ப அவங்களை யாராரு எப்படி எப்படி பிரிவினப்படுத்தி அவங்கள பலவீனப்படுத்துறோமோ அதை பூரா பலப்படுத்திட்டு முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோல்ல வருவோம், சர்வாதிகார ஆட்சியை பிடிப்போம், முழுக்க முழுக்க அடுத்த தேர்தல் நடக்கக்கூடாது மக்கள் யாரு எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரிதான் இருக்கு உங்களோட அதாவது செயல்பாடுகள் அப்படின்னு உங்க ஊடகத்தினுடைய முடிவு மாதிரி சொல்றீங்க. இது எந்த வகை, நீங்க நடுநிலை ஊடக இது மாதிரி பேசுற மாதிரி அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து முடிவு பண்ணி ஏற்கனவே திட்டமிட்ட ரீதியாவே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இது எந்த வகை இதுன்னே தெரியல. ஒரு ஆட்டோ தொழிலாளி பசியில இருக்காரு இந்த நாட்டுல, இப்ப பசிங்கிறது எங்கேயாவது பசின்னு நீ வந்து சொல்றதெல்லாம் நாட்டை வந்து சிறுமைப்படுத்தணுங்கிற கேள்வி மாதிரி கேட்கறா. நம்ம நாட்டுல இன்னைக்கு வந்து நிறைய நாடுகளுக்கு நம்ம உணவு தானியங்களை கொடுக்கறோம், நம்ம நாட்டுல இப்ப வந்து பசிங்கிறதுக்கெல்லாம் வந்து வேலையே இல்லை. அந்த அளவுக்கு மிகுதியான உணவு தானியங்களும் அதுக்காக தொழில் செய்யாமலே ஆட்டோ ஓட்டாமலே உங்களுக்கு எல்லாம் கொண்டாந்து கொடுத்துருவாங்களா? ஆட்டோ தொழிலாளி போய் தான் வாடகை வீட்லயும் இருப்பாங்க, அவங்களுக்கான மாற்று ஏற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க, வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு சொந்த வீடு கட்டிக்கிறதுக்கு உதவுறாங்க, இது பண்றாங்க. அதுக்காக எதுவுமே யாருமே தொழிலே செய்யாம உட்காந்தே சாப்பிட முடியுமா? அவங்களுக்கு ஆட்டோ தொழில் செஞ்சு அவங்க சாப்பிடுவாங்க, ஒரு பூ கட்டுற தொழில் செய்வாங்க. எல்லா சமுதாயத்தினுடைய அனைத்து மக்களும் இருக்க எல்லாரையும் ஒரே நேரத்துல பணக்காரர்கள் ஆக்கி விட முடியுமா? நீங்க என்ன அன்றாட இது பண்ணு. அதுக்கு நான் தான் ஒரே வரியில சொல்லிட்டேன்ல, நீங்க வந்து மக்கள் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, எது நல்லது எது தவறுங்கிறத அவங்களுக்கும் புரியத்தான் செய்யுது. அதற்கான விடயம் வந்து ஜூன் 4ஆம் தேதி கிடைக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்க அதுக்கு கொஞ்சம் பொறுமையா தான் இருந்து பாருங்களேன். அப்ப ஆட்டோ தொழிலாளி அப்படியே மெதுவா அவரோட வாழ்க்கை தர நடந்து போகுமா? ஆனா அம்பானி அதானியும் ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே கணக்குல இல்லாம பணக்காரங்களா ஆயிடுவாங்களா? ஆட்டோக்காரங்க மெதுவா தான் வருவாங்களாம். இது வந்து எந்த வகையில லாஜிக்கான விஷயம் சொல்லி தெரியலையே. இது எந்த வகை லாஜிக்கான உங்களுடைய முடிவுக்கு அதுக்காக அம்பானியும் அதானியும் வந்து அப்ப ஆட்டோ தொழிலாளியா மாறி போயிடணுமாங்கிறது உங்க கணக்கா? அம்பானி அதானி நிலைக்கு உயர்த்துறதுக்கான முயற்சியை தான் பண்ணணுமே தவிர
அம்பானி அதானியவே நீங்க குறிவைத்து தாக்குறதுல என்ன இருக்குன்னு தெரியல. அம்பானி அதானி என்ன, அவங்கனாலே எத்தனையோ தொழில்கள் நடக்குது, எவ்வளவோ லட்சக்கணக்கான பேர் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கனாலையும் நம்ம நாட்டுக்கு நிறைய நன்மை நடந்துகிட்டு தான் இருக்குங்கிறத நீங்க கொஞ்ச நாள் அம்பானி இந்த நாள் தேசத்துக்கு விரோதிகள் மாதிரி நீங்க சித்தரிச்சு பேசுறது எந்த வகை நியாயம்னே தெரியல. நீங்க நிச்சயமாக ஒரு நம்ம நாட்டுக்கு நன்மை செய்யற மாதிரியான அந்த இதுல இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஏதோ வேற நாடுகளுக்கு இது பண்ணி நம்ம நாட்டினுடைய தொழில் வளத்தை குலைக்கிற மாதிரியும் அந்த மாதிரியான உங்களுக்கு விலை போற மாதிரியே உங்களுடைய கேள்வியும் இது இருக்கு. இது மக்கள் பார்வைக்கே விட்டுடுறேன். அதாவதுங்க, காலையில இருந்து எங்க கேமராமேனு 4 இட்லி ஒரு தோசையை சாப்பிட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. நாங்க இந்த வர்ற வழியில ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுவோம், இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். யாரும் எங்க பசி பட்டினியோட இல்ல. நாங்கதான் வாடகை ஒத்தின்னு சொல்லக்கூடிய சொல்லுவோம்ல லீஸுக்கு, இந்த மாதிரி இதுகெல்லாம் தான் இருக்கணும். யாரும் நாங்களாம் சொந்த வீடு கட்டல. ஆனா இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ தொழிலாளியோட நிலைமை தான் அவன் பசியில போய் படுக்கிறான்னு சொல்லி சொல்லல. ஒரு ஆட்டோ தொழிலாளி காலையில வாடகை, ஒரு ஆட்டோ வாடகைக்கு எடுத்து போய் வீடு வாடகை கொடுத்துட்டு அவன் அன்றாடம் சோத்தை சாப்பிட்டு அவன் குடும்பத்தை நடத்துறது பெரிய விஷயம். அவன் எப்படி அவங்களோட அரசியல் வியூகத்தை பார்ப்பான்? அவனோட மனநிலையை நீங்க பாருங்கன்னு சொல்லி சொல்றான். வியூகத்தை பாக்குறாங்களா பாக்கலையாங்கிறீங்க? ஜனநாயகத்து மேல உங்க ஊடகங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? தேர்தல் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அவங்க பாக்குறாங்களா இல்லையாங்கிறதுக்கான ஒரு விடைய நீங்க ஜூன் 4ஆம் தேதி பாத்துங்க. என்ன அவங்க இப்படி சொல்ல அப்படிங்கிறத நீங்களா உங்க கற்பனைக்கு எட்டின கதையெல்லாம் பேசுனீங்கன்னா இது எப்படி இது பண்ண முடியும்? ஜூன் 4ஆம் தேதி அதுக்கான விடை உங்களுக்கு தெரியும். அந்த ஆட்டோ தொழிலாளி, அந்த சாதாரண மக்களுடைய அந்த விடை எதுவா இருந்தா ஏத்துட்டு போறாங்க. அவங்க இந்த அரசாங்கம் சரியில்லை, நம்மளுக்கான தீர்வு அவங்க செய்யல அப்படின்னு சொல்லி விடை அளித்திருந்தார்கள்னா அதுக்கான நடைய இது பண்ணிட்டு போறாங்க. அதை நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் பாருங்களேன். இப்ப நீங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு தானே போறீங்க. மக்களுடைய விடை என்னவா இருக்குன்னு அவங்க தனக்கான அவங்களுடைய விடைய ஒரு சிறு இதுல ஓட்டளிக்கும் உரிமையில காட்டத்தானே போறாங்க. அதனோட விடையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இது பண்ணுங்க, பொறுமையா இருங்க அது வரைக்கும். சரி, அதாவது இப்ப ஒரு கட்டம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 6 கட்டங்கள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நீங்க இப்பயே உங்க கை காலம் ஆடின மாதிரிதான் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. கை காலம் ஆடி போய் என்ன பேசணும்னு சொல்லி நம்ம மாநிலத்துக்கு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் தெளிவா கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜூன் 4 விட தெரிய போகுது. இனிமேல் இருக்கக்கூடிய 6 கட்டங்களும் சிறப்பா நடக்கணும்னு ஜனநாயகத்துக்கு மேல நம்பிக்கை உள்ள எங்களை மாதிரி ஊடக நிறுவனங்கள், இந்திய தேசிய இறையாண்மைன்னு சொல்லக்கூடிய இது மேல அக்கறை உள்ள கூடிய அத்தனை ஒரு சாதாரண குடிமகனா இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், அத்தனை பேரும் எங்களோட ஆசைதான். அப்படி ஒரு வேளை நீங்க நல்லது பண்ணீங்கன்னா உங்களையும் எங்களோட உண்மை டிவி சார்பா வரவேற்கணும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, முழுக்க முழுக்க எங்களோட ஒரு கேள்வி மட்டும் என்னன்னா, நாங்கள் நிறைய நேர்காணல்கள் பார்த்துட்டோம். ஆனா முழுக்க பாஜகவோட ஆதரவாளர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களோட விஷயத்துல மட்டும் ரொம்ப தெளிவா, சாதாரண பாமர மக்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. முழுக்க பாத்தீங்கன்னா என்ன, இப்ப ஒரே ஒரு விஷயம், அயோத்தி கோயில் பிரச்சனை இப்ப இல்லைன்னா ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு அதை ஒரு தசை திருப்பிடுவீங்க. இல்லைன்னா அதை ஏதாவது உங்களுக்கு உங்களோட அஜெண்டான்னு சொல்லி சில இது வச்சிருக்கீங்க. 370 நம்ம ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை, அது இதெல்லாம் முடிச்சிட்டீங்க. இப்ப முடிச்சுட்டு இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல், ரேஷன் கார்டு ஒரே ரேஷன் கார்டு ஆயிடுச்சு. இனி உங்களுக்கு கேள்வி கேட்பா இருக்கு, ஆளு இல்லாம போற சூழ்நிலையை நெருக்கி கொண்டு வந்துட்டீங்க. ஏன்னா இடி உங்க கையில இருக்கு, அதிகாரம் இருக்கு, அத்தனை துவம்சம் பண்ண போறீங்க. இனி தேர்தல் கமிஷனும் அது ஃப்ரீயா, அதாவது உண்மை நிலையா செயல்பட. ஏன்னா நிறைய இடங்கள்ல கொத்தா ஓட்டு இல்லை, நிறைய மக்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓட்டு இல்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்படிதான் எலெக்ஷன் நடக்கணும், இப்படி அதுல கூட ஊடுருவல் இருக்க மாதிரி ஏன்னா உங்களோட இந்த உங்களோட பரிவாரில் உள்ள அதிகாரிகள், உங்களோட இந்த கூட்டமைப்புக்குள்ள உங்க சித்தாந்தத்துல உள்ளவங்க கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் ஊடுருவி இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஊடகத்துல கூட ஊடுருவி இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நீங்க நினைக்கிறது எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாவே நடக்கும் அப்படின்னு நீங்க உங்களோட பார்வையில நான் சொல்லிக்கிட்டு, மக்கள் எது நடந்தாலும் ஜூன் 4 ஏத்துக்கிடுவோம். ஐயாவை நேர்காணல் பண்ணதுக்கு நம்ம ஊடகம் நம்ம உண்மை டிவி சார்பாகவும் ஊடகவியாளர்லாம் வில போயிட்டோமாப்பா கேட்கறது கடைசியா இது நகைப்புக்குரிய விஷயமா நிறைய இது பண்ற மாதிரி இருக்கு. என்னென்ன கேட்டீங்க கடைசியில? மக்கள்
ஓட்டு இது பண்றது, ஆமா அதுல வந்து எல்லாமே இது பண்றாங்க, எல்லாத்துலயும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆமா அப்படி இப்படிங்கிற மாதிரி இல்லாத பொருளாதெல்லாம் கடைசியில வந்து இத்தனை கேள்விகளுக்கும் அப்பாற்பட்டு உங்களுடைய அத்தனை விதமான ஒரு என்னது இந்த உள்ள கிடைக்கைன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் சொல்லி வெளியிடுற மாதிரியே தெரியுது. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் சரியான முறையில தான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டு சரியான முறையில மக்கள் வந்து தீர்ப்பு என்ன தீர்ப்போ அதை ஏத்துக்கிறது தான் போறாங்க. நீங்க அந்த தீர்ப்பை ஏத்துக்கிறாம இருந்தாதான் நீங்க வந்து பாத்தீங்களா நாங்க சொன்னோம்ல அவங்க சர்வாதிகாரம் பாத்தீங்களா மக்கள் தீர்ப்பளிச்சும் அவங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லலாமே தவிர பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து இந்த கடைசி நேரத்துல வந்து ஊடகம் எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது இதுங்க மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் தெரியதான் செய்யுது. சரியான தீர்ப்பு வழங்குவாங்க. உங்களுடைய இந்த இதுகளுக்கும் சரியான கேள்விகளுக்கும் சரியான மக்களுடைய பதிலா இருக்கும்னு நான் உங்களை சந்திச்சதுல மிக்க நன்றி. உங்களுக்கு நல்ல நன்றி. எல்லா மக்களுக்கும் இந்த பார்வையிடக்கூடிய உண்மை டிவி நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டிவி நேயர்கள் அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல வந்து தேர்தல் அரசியல் கள நிலவரங்களை நாங்க போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வரவேற்பு கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் பார்வையாளர்களை தாண்டி போயிட்டோம். நாங்களே எதிர்பார்க்கல. அது மாதிரி வந்து நிறைய வாசகர்கள் அதாவது சப்ஸ்கிரைபர், 2வது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாங்க திருப்பி வந்து கமெண்ட் கொடுக்க முடியல. ஏன்னா அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து முழுக்க உண்மையான தகவல்களை சாதாரணமா வந்து மக்களா கலந்து இருக்கக்கூடிய நபர்களை தான் நாங்க எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வந்து நேர்காணல்ல போட்டிருக்கோம். தொடர்ந்து வந்து எங்களோட வீடியோகளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.